வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனா 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 தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு பொதுவாக வெளியில் ஒவ்வொரு சீசன் நடக்கக்குள்ளேயுமே ஒவ்வொரு சீசன் டைட்டில் வின் பண்ண நபர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் வந்து வெளியில் வந்து இப்போ ஆரி தான் சீசன் வின்னர் டைட்டில் வின்னர், ராஜு தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு அந்த ஃபினாலேக்கு முதல் ஃபினாலே வீக் பேசுனது, புகழ்ந்தது, பாராட்டினது, கமெண்ட் பண்ணது அதெல்லாம் வழக்கம். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களே கிட்டத்தட்ட 95% பேர் நபர்களே இவங்க தான் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணதும், இவங்க தான் வின்னர் அப்படின்னு அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதும் இந்த சீசன்ல தான் அர்ச்சனா தான்ப்பா வின்னர் அப்படின்றதை மாயா பூர்ணிமா அந்த வன்மத்தின் உச்சத்துல அதே நேரத்தில் இப்ப நம்மளால எதுவும் முடியாதுன்னு இருக்குமில்ல. அப்ப ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படித்த ஒரு நபர் அந்த எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதைக்குள்ளையும் படிக்காம வேற வேலைகளை பண்ணி போட்டு அந்த எக்ஸாம் கோல்ல இருக்கிற ஒரு நபருக்கு முடியல டிஃபரெண்ட் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு படிக்காதவங்க வந்து அந்த பேப்பரை பார்த்து கொண்டிருப்பான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு போன நபர் வந்து வேற மாதிரி எழுதி கொண்டிருப்பாங்க. ஸோ அர்ச்சனா அவர்கள் அப்படிதான். ஸோ அது என்ன கதை அப்படி என்பதை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த மாயா பெட்டியை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் போது பல பேர் நம்ம கிட்ட கேட்டுருந்தீங்க. அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாயா பெட்டியை எடுப்பாங்களா அப்படின்னா மக்களே நான் ஒன்னே தெளிவாக சொல்றேன் சரிங்களா. இந்த மாயா ஹாசன் சரிங்களா, இந்த ரெண்டு பேருமே வந்து ஒன்னே மாயாவுக்கு பிக் பாஸ்ல டைரக்டா ரெக்கமெண்டேஷன் பண்ணது கமல்ஹாசன். அண்ட் உள்ளுக்குள்ள வந்து மாயாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு. அது யாருன்னு எல்லாருக்கும் பல பேருக்கும் தெரியும் சரிங்களா. இந்த ரெண்டு ரீசனால தான் இந்த சீசன் வந்து ரொம்ப கேவலமா போயிடுச்சு. ரெண்டாவது வீக்கே வெளியில போக வேண்டிய மாயா அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாயாவை பல கிழமைகள்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 12 வீக்ல இந்த மாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12-13 வீக்ல இந்த மாயா 3 தடவை தான் நாமினேஷன்ல வந்திருக்கு. 3-4 தடவை. அந்த 3-4 தடவையுமே கடைசி தான் சரிங்களா. எப்பயோ வெளியில போக வேண்டியது ரெண்டாவது வீக்கு, அதுக்கப்புறம் அந்த எல்லா வீக்குமே வெளியில போக வேண்டியது. ரசிகர்களோ ஃபேன்ஸோ ஓட் போட யாருமே இல்லை. இப்ப கூட ஹிந்திக்காரங்கிட்ட காசை கொடுத்து தான் ப்ரமோஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருந்தும் ஓட் வரல ஒபிஷியலி சரியா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்ப இப்படி ஓட் வரல கடைசியில் இருக்கிற மாயா எப்பயோ வீக்கெண்ட்ல பயங்கரமா ரோஸ்ட் பண்ணணும். ஆனா கமல்ஹாசன் ரோஸ்டே பண்றது இல்ல, கேள்வியே கேட்கறது இல்ல, கண்ணும் பார்த்து பேசிக்கிறது. ஸோ ஒரு டீலிங் ஒன்று போய் கொண்டிருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம மாயாவுக்கு வந்து எங்க மெடிக்கல் ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள இருந்து தகவல்கள் வருது. அப்படியான விடயங்கள் நிறைய நடக்குது. ஸோ இது வந்து என்ன பிளான் அப்படின்னா, தகுதியே இல்லாத மாயாவை இந்த ஷோ எப்படி போனாலும் பரவாயில்ல, அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி டவுன்ல போய் கொண்டிருக்கு இந்த ஷோ. அது காரணம் மாயா அப்படின்னு ஒரு நபர், தகுதி இல்லாத ஒரு நபர் உள்ள இருப்பதால. அப்ப அப்படி வச்சு கொண்டிருந்தவங்க இந்த மாயா வந்து படிட்டு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மாயாக்க தெரியும் என்னோட ஃப்ரெண்டு உள்ள இருக்கு, அதோட வீக்கெண்ட் ஷோ வந்து ஒரு அடிமை வந்து நடத்தும், என்னுடைய அடிமை, நான் என்ன பண்ணாலும் அந்த அடிமை கேட்காது. கமல்ஹாசன் தான். கமல்ஹாசனோட பேர் வந்து மாயாஹாசன் என்று மாற காரணம் கமல்ஹாசன் மாயாக்கு பண்ண அடிமை வேலை. சொம்புக்கு பதிலாக அண்டாவை தூக்குனது, அண்டா சொம்பு தூக்குனது. அதனால ஸோ அப்போ இவ்வளோ தூரம் பண்ணி போட்டு இந்த அம்மா வந்து பட்டி எடுத்துட்டு போகுமா? சான்ஸே இல்லை மக்களே சரிங்களா. ஆனா அதே நேரத்தில் 200% இந்த அம்மா வந்து டைட்டில் வின் பண்ணாது, அது நான் வந்து கேரண்டி சரிங்களா. ஸோ இந்த அம்மாவை டாப் 5 கொண்டு போகணும். அவங்க டைட்டில் வின் பண்ண நினைச்சாங்க, அது நடக்காது சரிங்களா. அதே நேரத்தில் இப்போ டாப் 3 டாப் 5 தான் முயற்சிகள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அது இந்த அம்மாவுக்கும் தெரியும். அதுக்கு தான் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டேட்டா போய் வந்து இருக்கிற பிஆர் டீமுக்கு காசு கொடுத்து இந்த அம்மாவை ப்ரமோட் பண்ண சொல்லி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சரியா. ஒரு போஸ்ட் போடுங்க, 200 ரூபா தாரேன், ஒரு இந்த அம்மாவை பத்தி பேசுங்க, ஒரு 2000 ரூபா தாரேன், ஒரு வீடியோக்கு 3000 ரூபா தாரேன் அப்படி. அண்ட் கமெண்ட்டுக்கு நீங்க வந்து மாயாவை பத்தி நீங்க வந்து வாழ்த்தி பேசுனீங்க, இந்த ரிவ்யூஸோட வீடியோக்குள்ள ரிவ்யூஸோட போஸ்ட்டுக்குள்ள நீங்க மாயா வாழ்த்தி போட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்டுக்கு 50 ரூபா சரியோ அப்படின்ற மாதிரி பல மக்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் போயிருக்கு மக்களே. இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அதாவது இப்போ கூகுளில் இந்த ரிவ்யூ ஸ்டார்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட பல நண்பர்கள் டிரெக்டாக சொல்லியிருக்காங்க, பார் மச்சான் கேவலத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நீ வந்து இந்த அம்மாவை வந்து வாழ்த்தி போடணும், அதுக்கு வந்து காசு தாரன்னு கேவலமான வேலைகள் நடக்குது. ஸோ இந்த மாயாலாம் பெட்டி எடுத்துட்டு போகாது. அதே நேரத்தில் டைட்டில் வின் பண்ணுறதோ இல்லை ரன்னராக வாரதோ அது சான்ஸ் இல்லை. 3வது 4வது 5வது
அந்த இடத்துக்குள்ள கொண்டு போக முழு முயற்சி நடக்குது. இங்கேயும் மக்கள் சக்தி தான் வின் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ பிக் பாஸுக்குள்ள இருக்க மாயாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் மாயா ஹாசன், இவங்க நினைத்தது மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், அப்புறம் ஜோவிகா, இவங்களை வந்து டாப் 5 கொண்டு வராங்க. மக்கள் ஜோவிகா வெளியில் அனுப்பிட்டாங்க, நிக்ஷனை வெளியில் அனுப்பியாச்சு, பூர்ணிமா இந்த வீக் வந்து போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ மாயா வெற்றியாளர் கடைசி வரைக்கும் ஆக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டாப் 5 டாப் 4 அதுக்குள்ள கொண்டு வர முயற்சிகள் அது நடக்குது. இது மாயாக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும், நமக்கும் தகவல் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா பட்டி எடுத்துட்டு போகும்ன்ற கதை பொய் கதை. சரியா? அதெல்லாம் நம்ப வேணாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள், இந்த பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு குப்பை சீசனை மக்கள் பார்க்கணுமா, இவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி நிறைஞ்ச சீசனை மக்கள் பார்க்கணுமான்ற கேட்குள்ள அங்கே ஒரு வைரம் ஒன்று இருக்கு. மக்களை நம்பி தான் அந்த பொண்ணு வந்து இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் வின் பண்ண தகுதி இருக்குன்னு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணி இந்த ஷோவை இப்போ வரைக்கும், இந்த நெகட்டிவிட்டி நிறைந்த இந்த ஷோவை, தகுதியே இல்லாத இந்த மாயா பூர்ணிமா இருக்கின்ற இந்த ஷோவை மக்கள் தொடர்ந்து பார்க்க காரணம் அர்ச்சனா அப்படின்ற ஒரு வீரமங்கை, ஒரு நல்ல பெண். அந்த பெண்ணுக்காக தான் பல மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து கொண்டிருக்கோம், பேசி கொண்டிருக்கோம், பேசுகிறோம். அந்த டைட்டில் அவங்க கையில் போகணும்னு. அப்படி இருக்கக்குள்ள அவங்க பண்ணுற விடயங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த வன்மமும் இல்லை, எந்த முதுகுல குத்துற எண்ணமுமே இல்லை, போட்டி பொறாமை எதுவுமே இல்லை. துறவியா இருந்தா கூட நல்லது பண்ணா ஃபர்ஸ்ட் போய் பாராட்டுவாங்க, நண்பனா இருந்தா கூட தப்பு பண்ணா அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அர்ச்சனா. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளும் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து வன்மத்தை தான் கொட்டுவாங்க. பட் அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், வெளியில போய் எல்லாருக்குமே வந்து ஃபியூச்சர் நல்லா அமையணும். அண்ட் நானும் வந்து இந்த நியூ இயரில் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஃபிட் ஆகணும். ஸோ என்ன வந்து கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விடயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது அர்ச்சனா அவர்கள் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த நல்ல விடயங்கள் அர்ச்சனாவை ரசிக்கின்ற பல தோழிகள், தங்கச்சிகள், அக்கா மேம் அவங்களுக்கே ஒரு மோட்டிவேட் அமையுது. ஸோ நல்லவங்க எது பேசினாலும் எதை நினைச்சாலும் அது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பிரதிபலிப்பை தான் மக்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஸோ இந்த ஜோவிகா இப்படியான நபர்கள் எது பண்ணாலுமே ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் போகும். ஒருத்தனை வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அவனை பற்றி பொய் சொல்றது, அவனை வீழ்த்தி அதுக்கு மேலே நடந்து போறது, அவன் வெளியில போய்க்குள்ள டான்ஸ் ஆடுறது. இந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகா டான்ஸ் ஆடிச்சு பிரதீப்போட வெளியேற்றத்தின் போது அதெல்லாம் மறக்க முடியாது. இந்த பூர்ணிமா மாயா கிட்ட ஜி ஸ்கொயர்ல அந்த பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பாத்ரூம் ஏரியால வச்சு சொல்லும், அவனுக்கு ஜி ஸ்கொயர்ல வீடு வேணுமான்னு ஒருத்தருடைய ஒரு இல்லாத பழி ஒருத்தர் மேல போட்டாச்சு. அந்த அப்பாவி வெளியில போயாச்சு. அதுக்கப்புறமும் அந்த அவருக்கு நடந்த ஒரு துரோகத்தை நிலையை இவங்க கொண்டாடுறாங்க பாருங்க. மனித பிரவியலா அப்படிதான் தோணுது. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு மக்கத்தில் வைரமா ஜொலிக்கிறாங்க அர்ச்சனா அவர்கள். அதனால தான் அர்ச்சனா அவர்களுடைய ஓட்டுக்கு கிட்ட கூட யாராலையுமே வர முடியல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும் அர்ச்சனா கிட்ட கூட நம்மளால வர முடியாதுன்னு. அப்போ இந்த மாயா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே அர்ச்சனா வின்னர்னு அந்த வன்மத்தின் எண்ணத்தில் வந்து பேசி கொண்டிருக்குதுகள். ஸோ இதுதான் அர்ச்சனா கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எந்த சீசன்லையுமே ஒரு சீசன் நடக்கக்குள்ள அந்த ஃபினாலே வீக் வரைக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரோட பேராவது வரும், இவங்களாம் வின்னர் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பேசுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற 95% பேர் வந்து அர்ச்சனா தான் வின்னர் முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் அர்ச்சனா கிடைத்த மாபெரும் வெற்றி. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே.